காமெடி நடிகர் வடிவேலு பாத்தீங்கன்னா தற்போது தமிழ் சினிமாவில மீண்டுமே கம்பேக் கொடுத்திருக்காரு. ஒரு காலகட்டங்கள்ல அரசியலுக்குள்ள நுழைந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசி அவருடைய சினிமா கெரியரை அழித்துக் கொண்டாரு. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்கள் படம் நடிக்காமல் இருந்தாரு. அதன் பிறகு சங்கர் அவர்களுடைய தயாரிப்புல ஒரு படம் நடிக்க போவதாக பேச்சுக்களுமே அடிபட்டது. அதுவுமே ஒரு மிகப்பெரிய சொதப்பல்ல முடிய நம்ம வடிவேலு அவர்களுக்கு ரெட் கார்டே கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5 அல்லது 6 வருடங்கள் கிட்ட ஒரு படங்கள் கூட நடிக்காம இருந்த வடிவேலு தற்போது மீண்டுமே தொடர்ந்து படங்கள்ல நடித்து கம்பேக் கொடுத்திருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம விட்ட இடத்தை பிடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது வடிவேலு அவர்களுக்கு டாப் பிரபலம் ஒருவர் அவருடைய படத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஏகே அவர்கள் தான். நம்ம அஜித் சார் வடிவேலுடைய காம்போல ராஜா அப்படின்ற திரைப்படம் பல வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த திரைப்படத்துல ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேருமே அதன் பிறகு எந்த ஒரு படங்களிலுமே கமிட் ஆகல. அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து தற்போது பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் வடிவேலு அவர்களை மன்னித்து இந்த படத்துல சேர்த்துக் கொண்டிருக்காரு. சோ இந்த தகவலை கூடிய விரைவிலேயே படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஏகே 64 அப்படின்ற இந்த திரைப்படத்தை நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ஷன் பண்றாரு. அதே ஜிவி பிரகாஷ் குமார் தான் இசையமைக்கிறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.